வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சிக்கன் 65 ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலாங்க, ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் தயிர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்றேன். அது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கலர் கொடுக்கும், காரம் அவ்வளோவா இருக்காதுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பீட் பண்ணி வச்சா ஒரு முட்டை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் 1/2 கிலோவை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் பீசஸை இந்த மசாலா கூட சேர்த்துடலாம். மசாலாவோட இந்த சிக்கன் பீசஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா சிக்கனோட எல்லா சைடும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 30 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். சிக்கன் எல்லாம் மசாலாவில் நல்லா ஊறி வரட்டும். 30 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ இது கூட சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சிக்கனை ஒவ்வொரு பீசஸாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கனை போடும்போது மொத்தமாக போட்டுறாதீங்க, ஒன்றொன்னா போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கிட்ட பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கனை போட்டதும் திருப்பி விட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் உடனே திருப்பி விட்டிங்கன்னா அதில் இருக்க மசாலாலாம் பிரிஞ்சுட்டு வந்துடும். சிக்கன் எல்லா சைடும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ சிக்கன் நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியாக வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். டிஷ்யூ பேப்பரில் வைக்கும்போது நமக்கு எக்ஸஸாக இருக்க ஆயிலெலாம் உறிஞ்சிரும். மீதி இருக்க சிக்கனையும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துறேன். இதையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து சிக்கன் பீசஸ் மேலே கார்னிஷிங்காக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.